அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். எதை பார்த்தோம் நம்ம? மனதளவில் புரிந்து வாழ்தலே சிறந்த இல்வாழ்க்கை பார்த்தோம் இல்லைங்களா? ஆனால் ஏன் அப்படி வாழ முடியல, எது தடுக்குது அப்படின்னா, ஒன்று ஈகோ, இன்னொன்று நான் என்கின்ற அகம்பாவம் இல்லைங்களா? இது ரெண்டையும் விட்டாதான் நம்ம முதல்ல புரிந்து கொள்ளவே முடியும். ஏன் ஒருவர் மனதை மற்றொருவர் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னா, நானையும் விடவில்லை, ஈகோவையும் விடவில்லை, அதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லைங்களா? அப்போ எதுக்காக அவ்வளோ பிடிவாதம்? பிடிவாத குணம் நம்மையே அதை அழுத்திடும் இல்லைங்களா? எப்பயுமே கோபம், பிடிவாதம் இது எல்லாமே தன்னை தானே அழிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயுமே மனமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கணும். மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு. சரிங்களா? இப்போது வாயிலோட மட்டும் சிரிச்சிட்டு மனசில் எல்லா கவலைகளையும் அப்படியே அழுத்தி 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 வச்சுட்டு வந்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு தானே உடம்பு கெடும். சொல்லுங்க பார்க்கலாம். பணம் எவ்வளோதான் கொட்டி 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 கிடந்தாலும் தாயும் தந்தையும் இருந்தாப்புல இருக்கமா ஒரு குழந்தைக்கு? நாம் யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கணவன் மனைவி சண்டையை வெளியே மற்றவர்களிடம் பகிரலாமா என்றால் கூடாது. சரிங்களா? உட்கார்ந்து நிதானமாக பேசி அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களே தான் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்துக்கணும். சரிங்களா? மற்றவங்க கிட்ட கொண்டு போனோன்னு வைங்களேன், அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல சண்டையை பெருசாக பண்ணி விட்டுடுவாங்க இல்லைங்களா? அப்போது எதுவாக இருந்தாலும் நாமளே பேசி தீர்த்துக்கணும். ரொம்ப முடியல, உயிருக்கே ஆபத்து அப்படின்ற நிலையில தான் அடுத்தவங்களுக்கு அந்த பேச்சு போகணுமே ஒழிய, அதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட அந்த பேச்சை கொண்டு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேசி நிதானமாக சத்தம் போட்டு பேசணும். சண்டை போட்டோன்னு வைங்களேன், என்ன பேசினாலும் காதில் விழுவாது. நம்ம அதை மெதுவாக எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்குவாங்க இல்லைங்களா? முடிஞ்ச வரைக்கும் சண்டை இல்லாமல் விவாதம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? எந்த வீட்டிலும் சண்டை இல்லாமல் இருக்காது. அப்போது சிறந்த வாழ்க்கை எது? மனதளவில் புரிந்து கொண்டு வாழ்தலே சிறந்த இல்வாழ்க்கை. அப்படி வாழணும்னா விட்டு கொடுத்து போகணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகும்போது மட்டுமே நாம் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைங்களா? அதை ஃபாலோ பண்ணலாமே. இப்போ எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதையெல்லாம் நினைக்க மாட்டோம். எது எது நம்மளுக்கு பிடிக்காமல் பண்ணிட்டாங்களோ அது எல்லாம் சொல்லி காட்டி அதில் தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் நாம் சிந்திக்கணுமா இல்லையா? நான் கணவனை மட்டும் சொல்லவில்லை, மனைவியை மட்டும் சொல்லவில்லை, ரெண்டு பேரையுமே தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அவங்க நம்மளுக்காக என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, என்னென்ன விட்டு கொடுத்து போயிருக்காரு, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? மைனஸை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லைங்களா?
எப்பவுமே வாழ்வில் மற்றவர்களிடம் குறையை மட்டும் பார்க்காமல் நிறையை பார்க்கும்போது மட்டுமே வாழ்வே சொர்க்கமாகும், வாழ்க்கை வளமாகும். சரிங்களா? மற்றவங்க மனசை புண்படும்படி பேசுதல் கூடாது. வெளியிலன்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயுமே அதே தான் ஃபாலோ பண்ணணும். மனசு நோகடிக்க கூடாது. மற்றவர்கள் மனதும் நம் மனதும் எல்லாம் ஒன்னே தானே. நம்மளுக்கு வலிச்சாலும் ஒண்ணுதான், அவங்களுக்கு வலிச்சாலும் ஒன்னே தானே. யோசிங்க. பெற்ற குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போயிடணும். ஒரு லேடி வயசான காலத்துல டைவர்ஸ் கேட்டாங்களாம். அவங்க கேட்டாங்களாம், ஏம்மா பேரன் பேத்தி கண்டுட்டு இப்போ எதுக்கும்மா டைவர்ஸு அப்படின்னு கேட்டா, பிள்ளைங்களுக்காக நான் கம்மான்னு பொறுத்துக்கிட்டே போயிட்டேங்க, இப்போ என்னால் முடியவே முடியல, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன் அந்த சூழ்நிலை? ஆண்களும் பெண்களை புரிந்து கொள்ளலாமே. குடும்பம் 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 சொல்லிட்டு குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க பெண்கள். அவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 10 நிமிஷம் உட்காந்து பேசக்கூட டைம் இருக்காது, முகத்தை பார்த்து பேசக்கூட டைம் இருக்காது, புரிந்து கொள்ளுதலும் கிடையாது. பெண்களின் நிலை என்ன யோசிங்க. இப்போ நல்லா இருக்கும்போது, உயிர் வாழும்போது நம்ம புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், இப்போ போனதுக்கப்புறம் நம்ம படையல் போட்டு பலன் உண்டா? புலம்பிதான் பலன் உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு உசோடு இருக்கும்போதே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு வாழும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாமே. எதுக்கு அந்த கோபம்? எதுக்கு நான்? எதுக்கு அந்த அகம்பாவம்? இதெல்லாம் நம்மளையே அழிச்சிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தானே நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க இல்லைங்களா? அப்போது எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை தான் நாம் கேட்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸை மைனஸை விட்டுண்டு ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கு கற்றுக்கிட்டாலே போதும், வாழ்க்கை சொர்க்கமாகும். நம்ம வாழ்க்கை சொர்க்கமா நரகமான்றதை நாம தான் முடிவு பண்ணணும் இல்லையா? எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம். ஒவ்வொன்றுக்கும் குத்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி வெறுப்புன்னு இருக்கோ அதே போல் மற்றவாளுக்கும் உண்டு இல்லையா? அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிற இடத்துல பிரச்சனை சண்டைக்கு இடம் உண்டா? இல்லை இல்லையா? அப்போ அப்படி வாழலாமே. ஏன் எதுக்காக சண்டை, எதுக்காக விவாதம், எதுக்காக விவாகரத்து, இதெல்லாம் எதுக்கு? அப்போது அந்த காலத்தில் பெண்கள் பேசினதே கிடையாது, பேசவும் முடியாது. ஏன்னா பெண்கள் வேலைக்கு எங்கேயும் போகல, கையில் சம்பாத்தியம் கிடையாது. அப்போது எத்தனையோ பெண்கள் வெளியே சொல்லவே முடியாமல் நடைப்பிணமாக தான் வாழ்ந்தாங்க. ஏன்? எதுக்காக? பிள்ளைகளுக்காக. அப்போது அப்படி வாழ்ந்தாங்களே, அந்த அந்த எண்ணம் ஏன் இப்பத்தி கால பிள்ளைங்களுக்கு இல்லையே? பணம் இருந்தால் பணம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துடுமா? எல்லா சந்தோஷத்தையுமே கொடுக்குமா? இல்லை பிள்ளைங்களுக்கு தான் பேரண்ட்ஸ் 2 பேருமே, அம்மா அப்பா 2 பேருமே இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை கிடைக்குமா? இவ்வளோ பணம் கொடுத்தாலும் அம்மா அப்பா கிடைக்காது இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்காக மெயினாக விட்டு கொடுத்து போய் வாழ்வது மிக மிக அவசியம். அதுதான் மகிழ்ச்சியான குடும்பம். சரிங்களா? அப்போது மனதளவில் புரிந்து கொண்டு
விட்டு கொடுத்து போய் மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறந்த இல்வாழ்க்கை. அப்படி வாழ கற்றுக்கலாமா? ட்ரை பண்ணலாமா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல? எதுவுமே இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். நாம் போகும்போது, நம்மளோட உசுறு போகும்போது உடலை விட்டுட்டு தானே போகுது. குட்டிண்டா போகுது இல்லையே. எதற்காக இந்த பிடிவாதம்? விட்டு கொடுத்து போயிடலாமா? சந்தோஷமாக வாழலாமா? முடிவெடுத்துடலாமா? இது எல்லாமே பகவான் சொன்னது, நான் சொல்லவில்லை. பகவான் சொன்னதை நாம் கேட்டு நடந்துக்குவோம், ஹாப்பியாக வாழ்வோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி. பாய். கேட்டதுக்கு நன்றி.